மிக முக்கியமான மலைத்தொடர்களில் ஒன்றான கிழக்கு தொடர்ச்சி மலையின் கல்வராயன் மற்றும் ஜவ்வாது மலைப்பகுதியின் கிழக்கு பகுதியில் தெற்கு வடக்காக நீண்டு அமைந்திருக்கிறது இந்த திருவண்ணாமலை மாவட்டம். இம்மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணையாறு, செய்யாறு, கமண்டல நதி, நாகநதி, பாழாற்று பகுதிகளில் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழைய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டதில் இருந்தே இம்மாவட்டம் மிக நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். பண்டைய காலத்தில் தொண்டை நாடு எனவும் இடைக்காலத்தில் நடுநாடு எனவும் அழைக்கப்பட்ட இம்மாவட்டத்தை பற்றி சங்க இலக்கியமான பத்துப்பாட்டில் இடம்பெற்ற மலைப்படுகடாம் என்ற நூல் இம்மாவட்டத்தில் உள்ள செங்கத்தை தலைநகராக கொண்டு நன்னன் என்ற குறுநில மன்னன் ஆட்சி செய்ததாக கூறுகிறது. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தொண்டைமான் இளந்திரையன் என்ற மன்னன் இந்த மாவட்டத்தை ஆண்டதாக பரிபாடல் சொல்கிறது. கிமு 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பதஞ்சலி முனிவரால் இந்த நகரம் பற்றி குறிப்பிடப்படுகிறது. சங்க இலக்கியமான மணிமேகலை உட்பட பல நூல்கள் இந்நகரை பற்றிய செய்தியை நமக்கு தருகிறது. முற்காலத்தில் இப்பகுதியில் ஆட்சி புரிந்த குறுநில மன்னனான அதிரன் சேந்தனின் பெயரில் இப்பகுதியில் ஏராளமான தமிழ் பிராமிய எழுத்துக்களும் கல்வெட்டுகளும் கிடைக்கின்றன.